வணக்கம், இது உங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது அருணுக்கு ஏதாவது ஒன்றா இப்போலாம் பார்த்தீங்கன்னா அருணுக்காக வந்துட்டு விஜய் விஷால் வராரோ இல்லையோ தீபக் ஓடி வந்துடுறார். ஏன் என்னாச்சுன்னே ஒன்றும் புரியல. தீபக் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் வந்துட்டு அருணுக்கு தூணாகவும் இருக்கிறார், துரும்பாகவும் இருக்கிறார், தோழனாகவும் இருக்கிறார், ஆசானாகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார். ஏன்னே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அருணோட தீபக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் சீசன் 7 பொறுத்த வரைக்கும் தீபக்கு நல்ல ஒரு வரவேற்பும் இருக்குது, மக்கள்கிட்ட நல்ல ஆதரவு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் போடுறதுனால நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கோவம் வருது. அதை தவிர்க்கலாம் அப்படி நம்ம நினச்சாலும் அவர் விடமாட்டார். இப்போ என்னடானா இன்றைக்கி அருண் அவர்களுக்கு பிறந்தநாள், அதனால் ஒரு ப்ராங்க் இவர் தான் ரெடி பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் கேக்கு அப்புறம் ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் இவர் தான் எடுத்துக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம முத்துக்குமரனுக்கும் அருணுக்கும் உள்ள அந்த சண்டையை வந்துட்டு தீர்த்துடணும்னு சொல்லிட்டு வராரு, வக்காலத்து வாங்க வராரு. நீ வந்துட்டு அவனை ஏதோ நான் ஒன்று சொல்லியிருக்கேன், நீ வந்து அவனை பர்சனலாக வந்துட்டு ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒன்று வார்த்தை சொல்லியிருக்க, அது ரொம்ப பெரிய தப்புன்றார் இவர். அதுக்கு நம்ம முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாண்ணே நான் சொன்னேன்னே, என்ன அவன் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, என்னை பார்த்து பேச்சை வச்சு மட்டும் இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து டைட்டில் வின் பண்ணுற முடியாது, ஞாபகம் வச்சுன்னு கலாக்கிறான். அதுக்காக தான் நான் சொன்னேன், BB7 டைட்டில் வின்னரே வந்துட்டு அவங்க பேசிய பேச்சுக்கு தான் மக்கள் ஓட்டே போட்டாங்க. அதை தான் நான் சொன்னேன், மற்றபடி எதுவுமே சொல்லியே. அவன் இது பண்ணும்போது அதுக்கு நான் இதாக சொல்லணும்ல, இதை தான் நான் வச்சு சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த சீசன் 7 எனக்கு அர்ச்சனா அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே எனக்கு பிடிக்கும். அதேமாதிரி அதுக்கு முன்னாடி விக்ரமன் அவங்களுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து சொன்னேன். ஏன்னா அவங்களும் ஒரு ஆங்கராக இருந்து வந்தவங்க, நானும் ஒரு ஆங்கராக இருந்திருக்கேன். அதனால் சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு அந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறார். ஆனால் இது எப்படி போயிடுச்சுன்னா, அவருக்கு வந்து சரியான ஒரு பாடத்தை கற்பிடிச்சார்னு ஒரு பக்கம் முத்துக்குமரன் ஃபேன்ஸு, இன்னொரு பக்கம் அது எப்படி BB7 டைட்டில் வின்னரோட இது வந்து எடுக்கலாமா அவங்க 2 பேர் லவ் பண்ணால் தெரியும்ல, பர்சனலாக எடுத்து வேணும்ட்டு வந்துட்டு சண்டையை வளர்க்குறாரு அப்படின்னு ஒரு பக்கம் போயிடுச்சு. பட் இங்கே வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. நான் எதுக்காக அவங்கள நான் இழுத்தேன், அவங்கள ஒரு உயர்வான இடத்துல வச்சு தான் நான் இழுத்துருக்கேன்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எதுக்கு தீபக் தேவையில்லாமல் வந்துட்டு இந்த அருணுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதில் யார் மேலே தப்பு, முத்து மேலே தப்பா, தீபக் மேலே தப்பா, அருண் மேலே தப்பா? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மக்களே. பாய்.